இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவி இஸ்ரோ புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. 3, 2, 1, L40 stages are ignited. நாட்டின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த காட்சிதான் இது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவின் 2வது ஏவுதளத்தில் இருந்து GSLV F-15 ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் செவ்வாய்க்கிழமை காலை தொடங்கியது. 24 மணி நேர கவுண்டவுன் முடிந்து காலை சரியாக 6:23 மணிக்கு GSLV F-15 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. நெருப்பு பிழம்போடு ராக்கெட் விண்ணில் பாய்ந்த நிலையில் அந்த பகுதியே வெளிச்சத்தால் மிளிர்ந்தது. Lift-off normal. Magnificent lift-off of GSLV F-15 NVS-02 mission. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 1979ஆம் ஆண்டு SLV-3 E-10 என்ற முதல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் நாட்டின் விண்வெளி துறையில் முக்கிய மைல்கல்லாக 100வது ராக்கெட் விண்ணில் பாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏவப்பட்ட சில நிமிடங்களில் புவி சுற்றுவட்ட பாதையில் NVS-02 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. ISRO basking in the jubilation and glory with the success of நடப்பாண்டின் முதல் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். இஸ்ரோ தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் பதவியேற்ற பிறகு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் முதல் ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதை அடுத்து விஞ்ஞானிகள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கைகளை குலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். பின்னர் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் கண்காணிப்புக்காக 2வது செயற்கைக்கோள் ஏவப்பட்டதாக கூறினார். We have lifted 548 satellites to orbit. Over these 100 launches, totally we have lifted 120 tons of payload, including 23 tons of 433 foreign satellites. NVS-02 செயற்கைக்கோள் மற்ற செயற்கைக்கோள்களுடன் சேர்ந்து தரை, கடல், வான்வெளி போக்குவரத்தை கண்காணிக்க உள்ளது. பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை வழங்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மாற்றியமைக்கப்பட்ட மினி பேருந்துகளின் கட்டணம் வரும் மே மாதம் அமலுக்கு வர உள்ளது. தமிழ்நாடு முழுவதுமாக மினி பேருந்துகளின் கட்டணத்தை மாற்றி அமைத்திருக்கூடிய தமிழ்நாடு அரசு 4 கிலோமீட்டர் பயணத்திற்கு 4 ரூபாயை கட்டணமாக நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகர பேருந்துகள் செல்ல முடியாத குக்கிராமங்களையும் நகரங்களுடன் இணைக்கக்கூடிய வகையில் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மினி பேருந்துகளில் முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும் 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணம் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை மே மாதம் முதல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தினசரி 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மாநகர பேருந்துகளில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிறிய வழித்தடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் தனியார் மினி பேருந்து சேவைக்கு வரும் மே மாதம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளாக உள்ள திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர், வடசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய 8 மண்டலங்களில் முதன்முறையாக தனியார் மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தை மாதத்தில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் டோக்கன்களை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. தை அமாவாசை நாளான இன்றும் மற்றும் சுப முகூர்த்த நாளை மறுநாளும் அதிக அளவில் பத்திரப்பதிவு செய்யும் வகையில் கூடுதல் டோக்கன்கள் வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100 டோக்கன்களுக்கு பதில் 180 முன்பதிவு டோக்கன்களையும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்களும், அதிக அளவில் பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு டோக்கன்களும் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கவும் பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. துரோகிகளை பயன்படுத்தி வடகோடியில் உள்ள எதிரிகள் தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மக்களுக்கு நன்மை செய்தால் எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்காது என்று விமர்சித்தார். என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதையும் செய்வதில்லை, தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நம் ஆட்சியை
திராவிட மாடல் ஆட்சின்னு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்றேன். திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேச விட்டுச்சு. திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்குச்சு. வடகோடியில் உள்ள எதிரிகள் துரோகிகளை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்ப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திராவிடம் இருக்கிறதுனால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனால தான் போலிகள் துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலைமுனை தாக்குதல் நடத்தி சோர்ந்து போறாங்க. திட்டங்களுக்கு நிதி ஒன்றுதான் தடையாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் அதனை சரி செய்வதுதான் திமுக ஆட்சியின் கடமை என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர்நீத்த 21 தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டார். ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரி வரை முதலமைச்சர் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதலமைச்சரை பார்த்த மகிழ்ச்சியில் மாணவிகள் அப்பா என்று வாஞ்சையோடு அழைத்தனர். தொடர்ந்து ஜானகிபுரம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசுவாமி மணிமண்டபம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிர்நீத்த 21 தியாகிகளின் மணிமண்டபத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது 21 தியாகிகளின் குடும்பத்தோடு முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு அதே பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்டம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சட்டப்பேரவையில் கடந்த 10ஆம் தேதி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்குவதற்கான சட்ட திருத்த மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். அதன்படி பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த மசோதாவிற்கு ஆளுநர் R.N. ரவி கடந்த 25ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும் சட்டம் ஜனவரி 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதில் மரண தண்டனை விதிக்கும் அம்சம் உள்ளிட்ட PNS சட்ட திருத்தங்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகே அமலுக்கு வரும். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு இலங்கை தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்யப்பட்ட 13 மீனவர்கள் சென்ற விசைப்படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் சுற்றி வளைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 தமிழக மீனவர்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் கைதான 13 மீனவர்களும் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் 13 பேருக்கும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். காரைக்கால் மீனவர்கள் 2 மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்ததாகவும் 2 மீனவர்கள் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. உள்ளது பாஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் என்னன்னு தெரியல, தகவல் தெரியவில்லை. நம்ம இந்தியா நேவியை கூட்டு பார்த்தோம், லைன்ல வரவே இல்லை. மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் பேசி அந்த கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும், குறிப்பாக காயம்பட்டவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு நமது புதுச்சேரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை புதுச்சேரி அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் 13 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இலங்கை தூதரிடம் இந்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததோடு அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய அரசு இலங்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவுக்கான இலங்கை தூதரை அழைத்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. மேலும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் வழியாக இலங்கை அரசிடம் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே மீனவர்கள் விவகாரத்தை கையாள வேண்டும் என்று இலங்கை தூதரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மீனவர்களின் விவகாரத்தில் இரு நாடுகள் இடையேயான ஒப்பந்தங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எந்த சூழ்நிலையிலும் ஏற்புடையது அல்ல என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் மூலமாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 13 பேரில் 2 பேர் படுகாயங்களுடன் யாழ்ப்பாண மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் 3 மீனவர்கள் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெறுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய அரசின் கண்டனத்திற்கு விளக்கம் அளித்திருக்கூடிய இலங்கை அரசு விபத்தாக துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதாகவும் இதில் காயமடைந்த இந்திய மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினரே முதலுதவி செய்து யாழ்ப்பாண மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை உறவினர்கள் சந்தித்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். திங்கட்கிழமை இரவு கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் பகுதி மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். ஒரு விசைப்படகின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களும் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தங்கள் உறவுகளை மீட்டுத் தருமாறு காலில் விழுந்து கோரிக்கை மனுவினை வழங்கினர். பையனை நாங்க பார்த்ததும் இல்லை, பார்த்து எங்களுக்கு ஒரு வீடியோ காலாக அனுப்பினா கூட நாங்க ஒரு நிம்மதியா இருப்போம். அது கூட இல்லாம நாங்க மனம் முடைஞ்சு போய் சங்கடத்துல இருக்கிற பையன் இருக்கிறாரா இல்லையானு கொஞ்சம் கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க. மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் காயமடைந்ததற்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். IS பயங்கரவாத அமைப்பிற்கு ஆதரவு திரட்டிய புகாரில் சீர்காழி மற்றும் சென்னையில் NIA சோதனை நடத்தியது. IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக சென்னையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அமீர், நஃபீன், பாசித், பைசல், இம்ரான், பைசர் அலி ஆகியோர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட IS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாகவும் IS அமைப்பிற்கு ஆட்கள் திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் திருமுல்லை வாசலில் உள்ள அமீர், நஃபீன், பாசித், பைசல், இம்ரான், பைசர் அலி ஆகியோரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று அவர்களது உறவினர்களுக்கு சொந்தமான 9 இடங்களிலும் சோதனை நடத்தினர். தொடர்ந்து 6 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள், மடிக்கணினி, பென்டிரைவ், CD உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதேபோன்று சென்னை புரசவாக்கத்தில் வசித்து வந்த அல்பாசித் வீட்டினிலும் தேசிய புலனாய்வு முகமையினர் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் IS அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கடந்த 8 மாதங்களாக சென்னையில் தங்கி ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதை கண்டித்து போராட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜரானார். அவர் வேங்கை வயல் வழக்கு குறித்த முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். தொடர்ந்து பேசியவர் 389 சாட்சிகளிடம் விசாரித்து 196 செல்போன்கள் பறிமுதல் செய்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறினார். 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்கள் நிபுணர் குழுக்களால் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் ஜின்னா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர்களிடம் குரல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதோடு வாட்ஸ்அப் ஆடியோக்கள் அனைத்தும் உண்மையானது என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தண்ணீர் தொட்டியில் ஏறும் வரை அதில் எந்தவிதமான கழிவுகளும் கலக்கப்படவில்லை என்றும் கழிவு கலக்கப்பட்ட நீர் யாருக்கும் விநியோகம் செய்யப்படவில்லை என்பதும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மனுதாரர் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக புதன்கிழமை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக கைவிடப்படுவதாக மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு வாழைத்தார், காய்கறிகள், நெல், பலா, வாழை உள்ளிட்ட பழங்களுடன் வருகை தந்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் தங்கள் நன்றியை வெளிப்படுத்தினர். அப்போது EPSக்கு பச்சை வண்ண தலைப்பாகையை அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் அணிவித்து மகிழ்ந்தனர்.
வாக்கியத்தை சேர்க்கிறேன். என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன். இந்த திட்டத்தை ரத்து செய்கிறேன். பிறகுதான் முதலமைச்சர் வந்து என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு முந்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன் என்று தான் சொன்ன பிறகுதான் டங்ஸ்டன் எதிர்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிரப்படுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய காட்சிகளே இவை. சென்னையில் அரிட்டாப்பட்டி மக்களுடனான சந்திப்புக்கு பிறகு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும்ல, கொண்டாடல. இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன். மக்கள் போராட்டத்தில் குதித்த காரணத்தினால் வேறு வழியில்லாமல் தனி தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை வரை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காலையில் லேசான பனிமூட்டத்துடனும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனா விருது வென்ற தன்னை நியூஸ் 18 பாராட்டியது ஊக்கமளிப்பதாக பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி தெரிவித்துள்ளார். அர்ஜுனா விருது வென்ற பாராலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. நியூஸ் 18 அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துளசிமதி முருகேசன், அவரது சகோதரியும் பேட்மிண்டன் வீராங்கனையுமான கிருத்திகா ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த விடாமுயற்சி பட இயக்குனர் மகிழ் திருமேனி பொன்னாடை அணிவித்தார். அப்போது மகிழ் திருமேனிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார். தன்னை அழைத்து பாராட்டியது தனக்கு மிகவும் ஊக்கமளிப்பதாக துளசிமதி முருகேசன் தெரிவித்தார். ரொம்ப எமோஷனலா இருக்கு. நான் ஜெயிச்சதை வந்து இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். துளசிமதி முருகேசனுக்கு நினைவு பரிசு வழங்கியது தனக்கு தரப்பட்ட கௌரவம் என இயக்குனர் மகிழ் திருமேனி குறிப்பிட்டார். ஆக்சுவலா இது எனக்கு அளிக்கப்பட்ட கௌரவமாக தான் நான் நினைக்கிறேன். சத்தியமா அவங்களுக்கு ஒரு சால்வை பற்றி அவங்க சால்வை போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அனுப்பிச்சிருக்காங்க. துளசிமதி முருகேசனுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு பணியாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். விடாமுயற்சி படப்பிடிப்பில் நிகழ்ந்த கார் விபத்தின் போது படக்குழுவினர் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றுவிட்டதாக நியூஸ் 18 டிஸ்கோ வித் கேஎஸ் நேர்காணலில் இயக்குனர் மகிழ் திருமேனி தெரிவித்தார். சார் வந்து ஆக்சுவலாக ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது கார் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அது அவர் சொல் பேச்சை கேட்கும். அது சரி, அது எந்த காராக இருந்தாலும் கார் தடம் புரண்டு அது ஒரு 2 சுற்றி டப்புன்னு வந்து லேண்ட் ஆச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே உறைஞ்சி நின்றுட்டேன் நான். சார் வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டு வெளியே வந்தார். அவர் அப்படி வெளியே வரும்போது தான் எங்கள் எல்லாருக்குமே உயிரே வந்தது. தனது கார் பந்தய பணிகளுக்கு தயாராக விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படப்பிடிப்புகளில் ஒரே நாளில் இரவு பகலாக அஜித் பணியாற்றியதாக குறிப்பிட்டார். காலையில் எங்களுடைய படத்துக்கு வருவார், ராத்திரி குட் பேட் அக்லிக்கு போவார். இப்படி தொடர்ச்சியாக 7 to 10 days எங்களுடைய லொக்கேஷன்லேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பி போகிறார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் தூங்கக்கூடிய காலகட்டம். இந்த 7 நாட்கள் ஸ்டண்ட் சீன்ஸ். ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெடிகேஷன். ஃபிசிக்கலி டிமாண்டிங், டயரிங் ஷூட்ஸ். இதேபோல் அஜித்தின் பாசிட்டிவிட்டி, விஜயுடன் ஏற்படவிருந்த பட வாய்ப்பு, சினிமாவில் இருக்கும் அரசியல், பேன் இண்டியா சினிமா பார்வை உள்ளிட்ட ஏராளமான கருத்துக்களை டிஸ்கோ வித் கேஎஸ் பகுதியில் மகிழ் திருமேனி சுவாரஸ்யமாக பகிர்ந்துள்ளார். விடாமுயற்சி தலைப்பை தேர்ந்தெடுத்தது யார் என அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உடனான உரையாடலில் விடாமுயற்சி படப்பிடிப்பின் அனுபவங்கள் குறித்து இயக்குனர் மகிழ் திருமேனி மனம் திறந்துள்ளார். இது ஆக்சுவலாக இது வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேரை சஜஸ்ட் பண்ணது அஜித் சார் தான். இன்ஃபேக்ட் நான் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்தால், சார் வந்து இந்த பேரை சொல்லும்போது எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா
அப்படின்ற ஒரு தயக்கம் ஒன்று இருந்தது. இதை காட்டிலும் ஒரு பொருத்தமான ஒரு பேரை வந்து உட்காந்து யோசிச்சிருந்தாலும் நம்மளால் தேடி கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. தட்ஸ் த ஃபேக்ட். விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடர்ந்து 2 ஆண்டுகள் நடைபெற்றதை போன்ற பிம்பம் ஏற்பட்டு விட்டதாக ஆதங்கம் தெரிவித்த மகிழ் திருமேனி அதன் உண்மையை முதல் முறையாக பகிர்ந்து கொண்டார். படப்பிடிப்பு நாட்களுடைய கணக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 121 நாள் தான் ஷூட் நடத்தினோம். ஸோ பாடல்கள், ஸ்டண்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா 68 நாள் தான் ஷூட் நடந்தது ஃபார் சீன்ஸ். இது ஆக்சுவலாக இதை சொல்கிறது, இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து இவ்வளோ உடச்சி நான் பேசுகிறேன். ஏன்னா வெளியே வந்து என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா, சரி இந்த 2 வருஷமுமே ஷூட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது அது கிடையாது. பெண்களுடன் உரையாடும் திரைப்படமாக விடாமுயற்சி இருக்கும் என்றும் அவர் கூறினார். டேராடூனில் நடைபெறும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. பிரதமர் நரேந்திர மோடி போட்டிகளை தொடங்கி வைத்த நிலையில் அனைத்து மாநில வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. தேசிய விளையாட்டுப் போட்டியின் சின்னமான மோலி அரங்கில் நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. தொடர்ந்து நடைபெற்ற லேசர் கண்காட்சியும் விளையாட்டு ஆர்வலர்களை பரவசமூட்டியது. உத்தராகண்ட் மாநிலத்தில் 7 நகரங்களில் 32 வகையான பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. 450 பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. 10,000த்திற்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகின்றன. பொது சிவில் சட்டம் என்பது விளையாட்டுத் துறையில் உள்ளது போன்ற குழு உணர்வானது என்றும் யாருக்கும் எதிரான பாகுபாடு இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறும் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா உலகின் 3வது பெரிய சக்தியாக மாறி வருகிறது என்றும் விளையாட்டு அதில் ஒரு பெரும் பகுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். முதலாவது உலகக்கோப்பை தொடரில் இந்திய கோகோ அணிகள் வாகை சூடியதும், குகேஷ் உலக சாம்பியன் பட்டம் வென்றதும் விளையாட்டு என்பது பாடத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை காட்டுவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வலியுறுத்திய பிரதமர் உடல் எடை பிரச்சனைகளை தவிர்க்க எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். யமுனை நதியில் விஷம் கலந்தது தொடர்பான பேச்சுக்கு உண்மை ஆதாரத்தை அளிக்குமாறு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 27ஆம் தேதி பரப்புரையின் போது ஹரியானாவில் உள்ள பாஜக அரசு யமுனை நதியில் விஷம் கலந்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். டெல்லி குடிநீர் வாரியம் இதனை தடுக்கவில்லை என்றால் அது ஒரு பெரிய இனப்படுகொலையை தூண்டியிருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தொடர்பாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கெஜ்ரிவால் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் யமுனை நதியில் விஷம் கலக்கப்பட்டதாக கூறிய கருத்திற்கு உண்மையான ஆதாரம் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் தொடர்புடைய சட்ட விதிகளின்படி இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தால் விசாரிக்கப்படுவதாகவும் புகாருக்குள்ளான பதிலை இன்று இரவு 8 மணிக்குள் உரிய ஆதாரத்துடன் அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்த விளக்கம் குற்றச்சாட்டு குறித்து ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூர்க்கத்தனமாக தாக்கிக் கொள்ளும் இவர்கள் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் நடந்த கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்கள். நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று திங்கட்கிழமை இரவு திருச்சூரில் உள்ள கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது இருதரப்பு மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் திருச்சூரில் உள்ள கல்லூரி ஒன்றின் SIF அமைப்பை சேர்ந்த ஆஷிஷ் என்ற மாணவர் படுகாயமடைந்தார். மாணவர்கள் மோதலை அடுத்து நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. பின்னர் இருதரப்பு மாணவர்களும் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர். இதில் 10 பேர் காயமடைந்தனர். மாணவர்கள் மோதலை அடுத்து அங்கு சென்ற காவலர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். SFI, DYFI அமைப்பினர்தான் தாக்குதலில் ஈடுபட்டதாக கேரள மாணவ அமைப்பான KSU குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தென்கொரியாவில் விமானத்தில் தீப்பிடித்த நிலையில் 176 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தென்கொரியாவின் கிம்கே விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் புறப்படும் வேளையில் தீப்பிடித்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கிம்கே சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று ஹாங்காங்கிற்கு 169 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்கள் என மொத்தம் 176 பேரை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயார் நிலையில் இருந்தது. ஆனால் புறப்படுவதற்கு சற்று நிமிடத்திற்கு முன்பு விமானம் தீப்பிடித்தது. தீ மெல்ல மெல்ல அதிகரித்து கரும்புகை வெளியேறியதால் பயணிகள் பீதியடைந்தனர். இதையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு பயணிகள், ஊழியர்கள் என அனைவரும் அவசரகால எஸ்கேப் ஸ்லைடு மூலமாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். மீட்புப் பணியின் போது 3 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. தீ பிடிப்பதற்கு சற்று முன் விமானை சுதாரித்துக் கொண்டதால் நல்வாய்ப்பாக எந்த உயிரிழப்பும் இன்றி அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தென்கொரியாவின் முவான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் தரையிறங்கிய போது லேண்டிங் கியர் வேலை செய்யாததால் விமானம் கான்கிரீட் சுவற்றில் மோதி தீப்பிடித்த விபத்தில் 179 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. செர்பியாவில் ரயில் நிலையத்தின் கட்டுமானத்தின் போது 15 பேர் கொல்லப்பட்டதால் நடைபெற்ற தொடர் போராட்டத்திற்கு பணிந்து அந்நாட்டு பிரதமர் மிலோஸ் வுக்கோவிச் பதவி விலகியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நோவிசாட் நகரத்தில் கட்டுமான பணியின் போது ரயில்வே நிலையத்தின் மாடப்பகுதி உடைந்து விழுந்தது. கட்டுமான பணிகளை முறையாக கண்காணிக்கவில்லை என்று கூறி செர்பிய மக்கள் வீதிகளில் குவிந்து போராடினர். இந்த போராட்டத்திற்கு பணிந்த செர்பிய பிரதமர் நிலைமையை மேலும் சிக்கலாக்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இந்தியாவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இங்கிலாந்து தொடக்க வீரர் டக்கட் அதிரடியாக விளையாடி 28 பந்துகளில் 51 ரன்களும், லிவிங்ஸ்டன் 24 பந்துகளில் 43 ரன்களும் எடுத்தனர். எனினும் அடுத்து வந்த வீரர்கள் சுழற்பந்து வீச்சில் சிக்கினர். இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் சேர்த்தது. இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி 24 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஹர்திக் பாண்டியா அதிகபட்சமாக 40 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்களை மட்டுமே எடுத்து 26 ரன்களில் தோல்வியடைந்தது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என முன்னிலை வகிக்கிறது. 4வது போட்டி வருகின்ற 31ஆம் தேதி புனேவில் நடைபெறுகிறது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனமான ICC ஆண்டுதோறும் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்து மேற்கிந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் கேரி சோபர்ஸ் பெயரில் விருது வழங்கி வருகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த வீரராக இந்தியாவின் பும்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 31 வயதான பும்ரா கடந்த ஆண்டு 21 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 86 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெண்டுல்கர், கோலி, ராகுல் டிராவிட், அஸ்வின் ஆகியோரை தொடர்ந்து இந்தியாவில் இருந்து 5வது வீரராக பும்ரா ICC விருதை வென்றுள்ளார். இதேபோல மகளிர் பிரிவில் நியூசிலாந்து வீராங்கனை கேர் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் பாதுகாப்பாக சென்னை திரும்பினர். வட மாநிலங்களில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் போது பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் கவலை தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் பதிட்டா பகுதியில் நடைபெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழக அணியினர் கலந்து கொண்டனர். இதில் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் தரபங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து வெளியேறிய தமிழ்நாடு வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்கள் ரயில் மூலம் சென்னை திரும்பினர். தங்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக வீராங்கனைகள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் போனால் போதும்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. வட மாநிலங்களில் தமிழ்நாடு வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக அன்னை தெரசா பல்கலைக்கழக கபடி அணியின் பயிற்சியாளர் கலையரசி ஆதங்கம் தெரிவித்தார். ஏஐயூல இருந்து ஜோன் வைஸ் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சார். நாட்டுக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்ல எடுக்கலாம். ஆல் இண்டியா டூர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள். ஒவ்வொரு முறை வடமாநில விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் போதும் தமிழ்நாட்டிற்கு எதிராகவே போட்டியை நடத்தும் அமைப்புகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
கோவையில் மூடப்பட்ட ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு வரும் 31ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் ஐடி நிறுவனம் மூடப்பட்டதால் 1500 பேர் திடீரென்று வேலையிழந்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கோவை தொழிலாளர் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று முறையிட்டனர். பாதிக்கப்பட்ட ஐடி ஊழியர்களுக்கு ஆதரவாக டிஒய்எஃப்ஐ, சிஐடியு ஆகிய அமைப்பினரும் தொழிலாளர் நலத்துறையுடன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். சேலரி மட்டும் பத்தாது, கண்டிப்பா சிவியரன்ஸ் அமௌண்ட் வேணும், பிளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் தேவை கண்டிப்பா எங்களுக்கு. அண்ட் சேலரி, பிஎஃப் எல்லாமே வந்து செட்டில்மெண்ட் டேட் வித் டைம் லைனோட எங்களுக்கு ரிட்டன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இதனைத் தொடர்ந்து வரும் 31ஆம் தேதி ஊதியம் வழங்க அந்த நிறுவனம் உறுதியளித்துள்ளது. கிராஜுவேட்டி மற்றும் கல்வி சான்றிதழ்களை தருவது தொடர்பாகவும் அன்றைய தினமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் ஐடி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லாரி விபத்தில் சிக்கி நிற்பதற்கு காரணம் செல்போனில் உள்ள ஆன்லைன் மேப் தான். மதுரையிலிருந்து ஈரோடு வெட்டுக்காடு வலச பகுதியில் உள்ள சேமியா நிறுவனத்திற்கு சரக்குகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றுள்ளது. சென்னையைச் சேர்ந்த குருமுருகன் லாரியை ஓட்டிய நிலையில் வழி தெரியாததால் செல்போனில் மேப் பார்த்து பயணித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்படி இலகுரக வாகனங்கள் மட்டுமே செல்லும் உயரம் குறைவான பாலத்தின் வழியே லாரி தவறுதலாக இயக்கப்பட்டுள்ளது. அதனால் பாலத்திற்கு முன்பு இருந்த பாதுகாப்பு தடுப்பு கம்பத்தில் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பக்க கண்ணாடி உடைந்ததுடன் ரயில்வே பாதுகாப்பு இரும்பு கம்பமும் உடைந்து விழுந்தது. லேசான காயத்துடன் ஓட்டுநர் தப்பிய போதும் லாரி வாங்கி சில தினங்களே ஆன நிலையில் விபத்தில் சிக்கியதால் அவர் கதறி எழுந்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரவுடியாக வலம் வந்தவரை பட்டப்பகலில் துரத்தி மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்ததால் ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் காட்சியே இது. தெப்பக்குளம் தெருவை சேர்ந்த அன்பரசன் பிரபல ரவுடி திலீப்பின் கூட்டாளியாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் அடிதடி கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது வீட்டிற்கு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவரை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் வழிமறித்து வெட்டியுள்ளனர். தப்பிக்க நினைத்தவரை ஓட வெட்டியதாகவும் இதை கண்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பக்தர்கள் உள்ளிட்டோர் அலறியடித்து ஓடியதாகவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறியுள்ளனர். தாக்குதலில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த அன்பரசனை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கோழிச்சண்டையால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக திலீப்பே தனது கூட்டாளியான அன்பரசை கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தினேஷ் பாபு உள்பட 4 பேரை பிடித்து ஸ்ரீரங்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே கொலையாளியை கைது செய்ய வலியுறுத்தி மருத்துவமனை முன்பு அன்பரசனின் குடும்பத்தினர், உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணை நமது வயதை விட 2 மடங்கு வயதிலும் உறுதியாக இருப்பதாக நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து கேரளாவை சேர்ந்த ஜாய் ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அணை பாதுகாப்பு தொடர்பாக ஏற்கனவே சூரியகாந்த் தலைமையிலான வேறு அமர்வு விசாரணை நடத்தி வருவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. பருவமழை காலம் வரவுள்ளதால் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மனுதாரர் கோரினார். அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் 130 ஆண்டுகளுக்கு மேல் எத்தனையோ பருவமழையை முல்லை பெரியாறு அணை கண்டிருப்பதாகவும் அணை உடைந்துவிடும் என்று காமிக் கதைகளைப் போல மக்கள் அச்ச உணர்வில் உள்ளதாகவும் கேரளாவில் தானும் வசித்திருப்பதாக கூறிய நீதிபதி ரிஷிகேஷ் ராய் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணையை கட்டிய பொறியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருப்பதாகவும் கூறினார். முல்லை பெரியாறு வழக்கு ஒரே நீதிபதியில் அவர்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியாக தெரிவித்தது. மத்திய அரசின் கைப்பாவையாக யுஜிசி உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் கைப்பாவையாக யுஜிசி உள்ளதாகவும் உயர்கல்வியை சீர்குலைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். யுஜிசி வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு அரசு போராடும் என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வாதிகார போக்குடன் யுஜிசி வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சமச்சீர் கல்வி உள்ளிட்டவற்றில் நாட்டுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியதாகவும் அதுபோல யுஜிசி விதி விவகாரத்திலும் வழிகாட்டும் என்றார். கல்வி சார்ந்த உரிமையியல் அரசியலமைப்பினுடைய ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது. ஆனால் மாநில அரசை கலந்தாலோசிக்காமலேயே
அந்த அதிகார வரம்பை கல்விக் கொள்கையில் ஒன்றிய அரசு யுஜிசியில் செய்வதுதான் மாநில உரிமைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால். யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற அனைவரும் இணையதளத்தில் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி கூறிய கருத்துக்கு திருமாவளவன் தந்த பதில்தான் இது. சென்னையில் நடைபெற்ற நடராசன் படத்திறப்பு நிகழ்ச்சியில் பேசியவர், சீமான் பாசிச அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராகி வருவதாகவும் தெரிவித்தார். போலி தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. பிறகு செய்தியாளர்கள் சென்றவர் தேர்தல் களத்தில் பட்டியலினத்தவர்களை எவ்வாறு கைப்பற்றுவது என்று வலதுசாரி கைகோர்த்து உள்ளதாக கூறினார். தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இடதுசாரி மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திராவிடத்திற்கு எதிரான பேராபத்தான அரசியலை முன்னெடுப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெரியார் குறித்து பேசி ஓட்டு வாங்கினால் அது தீட்டு என்றார். நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வெண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி வருகிறது. தனது அரசியல் குறித்து திருமாவளவனின் கருத்திற்கும் சீமான் பதிலளித்தார். நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க, சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று. நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை திமுகவால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் தங்களை வென்று காட்ட முடியாது என்றும் விமர்சித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அதன் தலைவர் விஜய் இன்று வெளியிடுகிறார். கட்சி தொடங்கி ஓராண்டு நெருங்கும் நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாவட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்தார் விஜய். நிர்வாக வசதிக்காக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் விஜய். தொடர்ந்து 2வது கட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பூத் கமிட்டியை வலுப்படுத்தும் பணியிலும் தாவேகா தலைமை தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே ஒரு பூத்திற்கு 5 முதல் 7 கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் ஒரு நிர்வாகியை நியமிக்க விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு பலியிட நிரந்தர தடை கோரும் மனு மீது பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு பலியிடுவதற்கு தடை கோரிய மனுவை நிலுவையில் உள்ள மற்ற மனுக்களோடு சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை வெட்டி சமபந்தி கந்தூரி விருந்து அறிவிக்கப்பட்டிருந்ததாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மலையில் உள்ள சுனை, காசி விஸ்வநாதர் கோயில் ஆகியவை சைவ தலமாக உள்ளதென்றும் அங்கு விலங்குகள் படையலிடப்படுவதில்லை என்றும் கூறப்பட்டது. இதனால் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் ஆடு உள்ளிட்ட விலங்குகள் படையலிடுவதையும் சமைத்து சாப்பிடுவதையும் நிரந்தரமாக தடை செய்ய மனுதாரர் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே அதே கோரிக்கையுடன் நிலுவையில் உள்ள வழக்குகளோடு சேர்த்து பட்டியலிட உத்தரவிடப்பட்டது. மேலும் வக்ஃப் போர்டு, தர்கா உள்ளிட்ட மனுக்கள் எதிர் மனுதாரராக சேர்க்க அனுமதி கோரிய நிலையில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரும் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானை தாக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்ட நபர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
தேவர் சோலை பகுதியைச் சேர்ந்த ஜம்ஷித் கடந்த 25ஆம் தேதி நண்பர்களுடன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் மறுநாள் யானை தாக்கியதாக அவரது நண்பர்கள் உடலை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் குறிப்பிட்ட இடத்தில் யானை வந்து சென்றதற்கான அடையாளம் காணப்படாததை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தேவர் சோலை பகுதியில் சோதனை நடத்திய போலீசார் 4 நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த ஜம்ஷித்தின் நண்பர்களை கைது செய்த போலீசார் மான் வேட்டையின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஜம்ஷித் கொல்லப்பட்டதை கண்டறிந்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக 13 பேரை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே பசுமாட்டிற்கு நடைபெற்ற வளைகாப்பு மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. இளம்பிள்ளை அருகே ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் விசைத்தறி தொழிலாளியான ராஜ்குமார். இவர் நாட்டு மாடு ஒன்றை வளர்த்து வருகிறார். மீனாட்சி என்ற அந்த மாட்டிற்கு 7 மாத கன்றுக்குட்டி ஒன்று உள்ள நிலையில் கருவூட்டல் ஊசி செலுத்தப்பட்டது. மாட்டை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு அனுப்பி வைக்க உள்ள நிலையில் ஆன்மீக பெருமக்களும் பொதுமக்களும் பங்கேற்று மாட்டிற்கு வளைகாப்பு நடத்தினர். சிறப்பு பூஜைக்கு பின்னர் மாட்டிற்கு வளையல் அணிவிக்கப்பட்டது. சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வரும் 16ஆம் தேதி ட்ரையாத்லன் போட்டிகள் நடத்தப்படும் என்று விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலர் அதுல்யா மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய பாரத தடகள போட்டிகள் 3 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். This time we have ensured that there is not much of traffic issues. Everything will be over by around 9:30 in the morning and we are choosing non-working days. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடர்ந்து சர்வதேச போட்டிகள் தொடர்ந்து சென்னையில் நடத்தப்படுவதாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி கூறியிருக்கிறார். தமிழ்நாடு இஸ் செகண்ட் ஓவரால் சாம்பியன். 3 கோல்ட் 2 சில்வர் இன் ஐஸ் ஸ்கேட்டிங் alone. This is sort of history. Ladakh was first with 4 gold. We became second. So on the place la return varanga. We'll all meet them. So I thought I'll just share this good news with all of you. சென்னையில் நடைபெறவுள்ள ட்ரையாத்லான் போட்டிகளில் 15 நாடுகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். திருச்சி மணப்பாறையில் சாரண சாரணியர் இயக்க வைர விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாரண சாரணியர்களின் பிரம்மாண்ட அணிவகுப்பை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து புகைப்பட கண்காட்சி மற்றும் குளோபல் வில்லேஜ் அரங்கை திறந்து வைத்து உதயநிதி பார்வையிட்டார். அதன் பிறகு வைர விழா அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரையை உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாராட்டு தெரிவித்தார். பொதுவாக வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் தான் அவர் வலம் வருவார். இங்கே இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஸ்கவுட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தார். நான் கூட ஏதோ ஒரு ஸ்கூல் பையன் நம்மளை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருக்கார் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியோடு அவர் ஒன்றி போயிட்டார். 2000க்கும் மேற்பட்ட சாரண சாரணியர் ஒரே இடத்தில் கூடியதை அங்கீகரிக்கும் வகையில் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழை பெற்ற அன்பில் மகேஷ் அதனை உதயநிதி ஸ்டாலினிடம் வழங்கினார். தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சிதான் நடக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தனியாக யாரும் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்றார். கூட்டணி இருக்கு இல்ல அதை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டாம். தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்தில் 11 தொகுதியில் 8 தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும். தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற வலைகள் அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த தொகுதி இந்த மாவட்டம் நமக்கு 10 தொகுதிகள் கொடுத்துருக்கு. பாட்டாளி கட்சியில் அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம். இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். பாமக தனித்து போட்டியிட்டாலே சேலம் மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். வன்னியர் சமூக மக்களின் நலன் காக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய அரசு திமுக அரசுதான் என அமைச்சர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரத்தில் திறந்து வைத்தது தைலாபுரத்தில் தலைவலியை ஏற்படுத்திவிட்டதாக விமர்சித்து அவர் அறிக்கை விடுத்துள்ளார். அதில் தந்தை ராமதாசோடு மல்லுக்கட்டிக் கொண்டிருக்கும் அன்புமணிக்கு வன்னியர்களுக்கு திமுக செய்தது என்ன என்பதெல்லாம் தெரியப்போவதில்லை என கூறியுள்ளார்.
கல்வி வேலைவாய்ப்பில் தனி இட ஒதுக்கீடு கேட்டு 1987ஆம் ஆண்டில் வன்னியர்கள் நடத்திய போராட்டத்தை துப்பாக்கி முனையில் ஒடுக்கியது அன்றைய அதிமுக ஆட்சி என்றும், இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தபோது அன்புமணி ஏன் வாய் திறக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். எம்ஜிஆர் ஆட்சியில் வன்னியருக்கு 15% இடஒதுக்கீடு கொடுக்க கோப்புகள் தயாராயின என வடிகட்டிய பொய்யை அன்புமணி சொல்லியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வேலூர் திமுக எம்பி கதிர் ஆனந்த் 2வது முறையாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி கணக்கில் வராத 11 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்த நிலையில் சமீபத்தில் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான வீடு, கல்லூரிகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 75 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் நேற்று மீண்டும் ஆஜரானார். நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அவரிடம் விசாரணை நடைபெற்றது. மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறும் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடுவின் பேரன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். விழாவில் கலந்து கொள்ள 31ஆம் தேதி மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார். அவரைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொள்கின்றனர். காரைக்குடி அருகே நெல் அறுவடை தடை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக பணி செய்து நிலைமையை சரி செய்தனர். பொய்யாவயல் கிராமத்தில் கடந்த மாதத்தில் பெய்த மழையின் போது விளைநிலங்கள் வரப்பிலிருந்த இரும்பு மின்கம்பம் சாய்ந்ததால் மின்கம்பிகள் தாழ்வாக இறங்கின. இந்நிலையில் அப்பகுதியில் 100 ஏக்கரில் நெல் சாகுபடி அறுவடைக்கு தயாராக இருக்கும் சூழலில் தாழ்வான மின்கம்பிகளால் அறுவடை இயந்திரங்களை நிலங்களுக்குள் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானதை தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் தாழ்வாக இருந்த மின் கம்பிகளை உயர்த்தி சரி செய்தனர். உடனடியாக அந்த நியூஸை பார்த்துட்டு உடனே அதிகாரிகள்லாம் உடனடியாக கம்பியை தூக்கி மேலே கட்டிட்டாங்க. இது இந்த ஆபத்துகள்லேருந்து எங்களை காப்பாற்றினதுக்கு எங்கள் ஊர்களுக்கு நியூஸ் 18க்கு ரொம்ப நன்றி. இதனால் அறுவடை பணிகளை தொடங்க இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஐசிசியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை சூப்பர் 6 சுற்று போட்டியில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரின் சூப்பர் 6 சுற்று போட்டி கோலாலம்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஸ்காட்லாந்து அணி முதலில் பந்து வீசியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஸ்காட்லாந்து வீராங்கனைகள் வீசிய பந்துகளை பதம் பார்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஒரே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் விளாசினர். இந்திய அணி சார்பில் அபாரமாக விளையாடிய த்ரிஷா கொங்கடி 59 பந்துகளில் 110 ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தார். 209 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி இந்திய வீராங்கனைகளின் கட்டுக்கோப்பான பந்து வீச்சில் பணிந்தது. 14 ஓவர்கள் முடிவில் ஸ்காட்லாந்து அணி வெறும் 58 ரன்களில் ஆட்டமிழந்தது. பேட்டிங்கில் அபாரமாக செயல்பட்ட த்ரிஷா பந்து வீச்சிலும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகி விருதை தட்டிச் சென்றார். ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இந்திய அணியின் இந்த வெற்றி மேலும் உத்வேகத்தை அளித்துள்ளது. சீனாவில் கொட்டிய பனியால் பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஷான்டாங், லியோனிங், இன்னர் மங்கோலியா பகுதிகளில் 20 முதல் 26 மில்லிமீட்டர் பனி பொழிந்தது. சில பகுதிகளில் அதீத பனிப்பொழிவிற்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. லியோனிங் மாகாணத்தில் பிரதான தேசிய நெடுஞ்சாலை பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டு இயந்திரங்கள் மூலம் பனி அகற்றப்பட்டது. புத்தாண்டிற்கு ஏராளமானோர் சீனாவிற்கு வருகை தரும் நிலையில் அங்கு பனிப்பொழிவால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவிலிருந்து மீண்டுள்ளன.
திங்கட்கிழமை சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள் நேற்று மீண்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 535 புள்ளிகள் உயர்ந்து 75,901 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 128 புள்ளிகள் உயர்ந்து 22,957 புள்ளிகளாக வணிகம் நிறைவுற்றது. ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், பஜாஜ் ஃபின்சர், ஸ்ரீராம் பினான்ஸ், பஜாஜ் பினான்ஸ் ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் விலை உயர்ந்தன. சன் ஃபார்மா, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், LNT உள்ளிட்ட நிறுவன பங்குகள் சரிவை கண்டன. ஆட்டோமொபைல், வங்கி, ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 1 முதல் 2 விழுக்காடுகள் உயர்ந்தது. ஆற்றல், உலோகம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எண்ணெய் நிறுவன பங்குகள் 0.5 முதல் 1 விழுக்காடு சரிவை கண்டன. நல்ல யோசனையை ஒருபோதும் பிரதமர் மோடி வீணடிக்க விரும்பியதில்லை என ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள பண்டிட் தீனதயாள் எனர்ஜி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் முகேஷ் அம்பானி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், பிரதமர் மோடியின் உறுதி மற்றும் தீர்மானிக்கும் குணம் வைரம் போன்று உறுதியானது என புகழாரம் சூட்டினார். மேலும் பிரதமர் மோடியின் எல்லையற்ற ஆற்றல் குறித்தும் முகேஷ் அம்பானி குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் மாணவர்கள் தொழில்நுட்பத்தை கல்வி கற்க உதவும் கருவியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒருபோதும் சுய சிந்தனையை விட்டுவிடக் கூடாது என்றும் கூறினார். ChatGPT போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நேரத்தில் மாணவர்கள் தங்களது புத்தி கூர்மையால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். சேலத்தில் சிறுமி உள்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சுற்றுவட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிசிபாளையத்தை சேர்ந்த 45 வயதான பால்ராஜ் வெள்ளிப்பட்டறை நடத்தி வந்தார். இந்த நிலையில் பால்ராஜ், அவரது மனைவி 35 வயதான ரேகா, 15 வயது மகள் ஜனனி உள்ளிட்டோர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். அவர்களின் உடல்களை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத காட்சி அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. வீட்டிலேயே வெள்ளிப்பட்டறை நடத்தி வந்த பால்ராஜ் வீடு கட்டுவதற்கும் தொழில் நடத்துவதற்கும் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கடன் தொல்லையால் மன உளைச்சலில் இருந்து வந்த பால்ராஜ் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றிய பள்ளப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது இறப்பிற்கு யாரும் காரணமில்லை என்று மனைவி ரேகாவுக்கு பால்ராஜ் எழுதிய கடிதம் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் கைதான 5 பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசனை முன்விரோதம் காரணமாக திருவால்பூரைச் சேர்ந்த பிரேம் மற்றும் அவரது நண்பர்கள் கடந்த 16ஆம் தேதி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். படுகாயமடைந்த தமிழரசன் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கில் பிரேம் உள்ளிட்ட நண்பர்கள் 5 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் 5 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கைதான பிரேம் உள்ளிட்ட 5 பேரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். இப்போ இந்த இது சார் தான் லக்கேஜை மாத்தினார். நீங்க எப்படி செய்யுங்க சொல்லுங்க. எதுக்கு மாத்துறீங்க? எதுக்கு மாத்துறீங்க? எதுக்கு மாத்துறீங்க? இந்த லக்கேஜ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் நான் இது பண்ணுவேன். லக்கேஜுக்கு டிக்கெட் கொடுத்த பின்பும் டிக்கெட் பரிசோதகர்கள் தன் மீது வீண்பழி சுமத்தி நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பதாக நடத்துனர் புகார் கூறும் காட்சிகள் தான் இது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் அரசு பேருந்தில் டிக்சன் என்ற நடத்துனர் பணியில் இருந்துள்ளார். நெல்லை வழியாக நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த போது பேருந்துக்குள் டிக்கெட் பரிசோதகர்கள் ஏறி இருக்கின்றனர். அப்போது பேருந்தில் உள்ள பொருட்களுக்கு லக்கேஜ் டிக்கெட் கொடுக்கப்படவில்லை என்று கூறி விளக்கம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் டிக்கெட் கொடுத்ததை மறைத்து பரிசோதகர்கள் வீண்பழி சுமத்தி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வதாக நடத்துனர் குற்றம் சாட்டியுள்ளார். எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி மாத்துறதுக்கு என்ன இந்த மாதிரி வேலை பண்றாரு ரமேஷ் சார் கூட ஏறி அவர் நான் அதை ஒண்ணுமே செய்யல. மிஷினை வந்து அவரே மாத்தி என்ன பிரச்சனை பண்ணணும்னு பண்றாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாம் தமிழர் கட்சி புகார் அளித்துள்ளது. அதிமுக பாஜக தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியிலேயே நேரடி போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் சீமான் மீதும் வேட்பாளர் சீதாலட்சுமி மீதும் பொய் வழக்கு போடப்பட்டு பரப்புரை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய முயற்சி நடப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலாளர் சங்கர் புகார் மனு அளித்தார். எங்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து எங்களுடைய தொண்டர்களையும் எங்களுடைய வேட்பாளரையும் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்து அதன் மூலம் அவர்களை முடக்குவதன் மூலம் தாங்கள் கடைசி 3 நாட்களிலே தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணமும் பரிசு பொருளும் அள்ளி கொடுத்து இந்த வெற்றியை அடைந்து விடலாம் என்று எளிதாக திமுக திட்டமிடுவதன் நோக்கம்தான் இது. பணப்பட்டுவாடாவை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கில் மீண்டும் புலன் விசாரணையை தொடங்கியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அமைப்பு ஒன்றை தொடங்கியதாக எழுந்த புகாரில் கைதான துணைவேந்தர் ஜெகநாதன் இடைக்கால பிணை பெற்றார். தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் ஜெகநாதனின் நடவடிக்கைகளில் குற்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறி அவர் மீதான விசாரணைக்கு தடை விதித்தது. பிறகு இந்த தடையை நீக்க கோரி காவல்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கான இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தடை நீக்கப்பட்டதால் மீண்டும் புலன் விசாரணை தொடங்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஜெகநாதன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார்.